உளுந்த வடை செய்கிறதுக்கு ரொம்ப ஆசை, சாப்பிட்றதுக்கு ஆசை. ஆனால் தண்ணி அதிகமாக விட்டு ஆட்டோம்னா எண்ணெய் குடிக்கும், தண்ணி கம்மியாக விட்டுட்டோம்னா ரொம்ப கல் மாதிரி இருக்கும். அது மாதிரி இருக்குது. ஒரு 4 மணி நேரம் உளுந்து நல்லா ஊற வச்சு கழனி பிடிச்சி கிரைண்டரில் போட்டு நல்லா ஆட்டுங்க. மிக்ஸியோட கிரைண்டரில் போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். பச்சை மிளகாயை சேர்த்து போட்டு ஆட்டிட்டிங்கன்னா நம்ம திங்கிறப்ப பொறுக்க வேண்டிய அவசியம் இல்லை, குழந்தைங்களுக்கு அப்படியே கொடுத்துடலாம். தண்ணி தெளித்து தான் ஆட்டணும் இல்லை, மிக்ஸி ஓரளவுக்கு கிரைண்டர் ஓரளவுக்கு தண்ணியை நல்லா விட்டோம்னாலே நல்லா வெண்ணெய் திரண்டு வர்ற மாதிரி மொத்துன்னு வந்துடும் உளுந்தம்பருப்பு. அதுக்கப்புறம் உளுந்த மாவு அள்ளி நம்ம கிணத்துல போட்டு இந்த ஆட்டுறவே உப்பும் போட்டுறணும். உப்பு, பச்சை மிளகாய் போட்டுட்டு வெங்காயம், நான் முருங்கைக்கீரை போடுவேன், கருவேப்பிலை, இஞ்சி எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வெறும் கையை தண்ணியில் தொட்டுட்டு இப்படி மாவு அள்ளி புளி போட்டு எண்ணெயில் போட்டோம்னாவே ஈஸியாக கீழே விழுந்துடும். வடிகட்டியோ இல்லை ஜாரணியோ அப்புறம் ஒரு சில பொருட்கள்லாம் தேவையே இல்லை. அழகாக தண்ணி தொடுறோம், ஒரு புளி போடுறோம், அப்படி கவுத்து விட்டோம்னா விழுந்துடும். ஃபஸ்ட்டு பயமாக இருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கே அது ட்ரெயினப் ஆகிரும். எத்தனை பேர் வீட்டிலையே வடையை வடை மாதிரி போடுவீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். நான் வடையை வடை மாதிரி தான் போடுவேன். நீங்கள்